டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தெரப்பியூட்டிக் மியூசிக் இன் டீடைல் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதாவது இசை என்பது நம்மளுடைய உணர்வுகள் அதோடு கூட சிறப்பாக பயணிக்கும். இந்த பயணம் நிறைய நேரத்தில் அதுக்கு உறுதுணையாக இருக்கும். அதில் எந்த விதமான இம்பேலன்ஸ் இருந்தாலும் அது நிதானம் மாறாமல் இருப்பதற்கு அது இசை ஒரு துணையாகவே உறுதுணையாகவே இருக்கும். துணையாக கூடவே வரும், பயணிக்கும், ஒன்றாக பயணம் செய்யும் அப்படின்னு. அப்போது நம்மளோட எமோஷ்னல் இம்பேலன்ஸ்லாம் வரும்பொழுது, எமோஷ்னல்ஸ்னு வரும்போதே உணர்வுகள் எப்படி இருக்கணும், உணர்ச்சிகளை வெளிக்காட்டி கொள்ளணும். ஆனால் நெகட்டிவ் எமோஷன்ஸை வெளியில் காட்டிக்கிறது அவ்வளோ தூரம் இருக்காது, சரியில்லை. ஆனால் ஆங்ஸைட்டி, ஃபியர், ரேஜ், அப்புறம் அதே சமயத்தில் இன்னொன்று ஃபியரோட கூடவே ஆங்ஸைட்டி இருந்ததுன்னா, ஆங்ஸைட்டி இட் இஸ் ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அது எப்போவும் அது நம்மளோட இருக்கணுன்ற அவசியமே இல்லை. சில நேரத்தில் ஆங்ஸைட்டி இருக்கும். முதல்ல ஆங்ஸைட்டிக்கு இன்னொரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் ஒன்று சொல்கிறோம்னு சொன்னால், இட் இஸ் ஒன் ஆஃப் தி வே ஆஃப் ப்ரொடெக்டிங் நம்மளோட மனம் என்ன நினைக்கும், தனக்கு எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றதுனால எப்போவுமே சிலதெல்லாம் ஆங்ஸைட்டிக்கு எடுத்துகிட்டு போகும். கோபம் வரும், பயம் வரும் அப்படின்னா அதுக்கப்புறம் அதனால இந்த நிதானம் தவறதுக்கு ஆங்ஸைட்டி வரும். அந்த ஆங்ஸைட்டின்றது என்ன, ஒரு விஷயத்தை சரியாக புரிஞ்சிக்கலை. we are not ready to comprehend the things properly. அதாவது சில நேரத்தில் சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடக்கவே நடக்காது. ஆனால் நடக்கும்போது நம்ம ஒரு யோசனை பண்ணி வச்சுப்போம். அது நடக்குமானா அது நடக்கிற அன்றைக்கி தானே பார்க்கணும். பெரியவங்களாம் ஒன்று சொல்லுவாங்க, குளிக்கணும் என்ன சொன்னால் பாத்ரூமில் போய் குளிக்கணும், குளிக்கிற இடத்துக்கு போய் குளிக்கணும். இப்போ தான் நம்ம அந்த பாத்ரூம்னு அந்த வார்த்தையே யூஸ் பண்ணுறோம். ஆனால் முன்னாடி நாளெல்லாம் எங்கே குளிக்கணுமோ அந்த இடத்துல போய் குளிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணணும். முன்னாடி நாளில் என்ன பண்ணுவாங்க, பெரிய ஆறு போகும், அந்த ஆறில் நிறைய தண்ணி போகும்போது அது முதல்ல அந்த கரை ஓரத்தில் நின்றுக்கிட்டு அப்புறமா அங்கே குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதெல்லாம் ஏற்பாடெல்லாம் நடக்கும் தனிப்பட முறையில். இப்போ நமக்கு தெரியாது அதை பற்றி எதுவுமே. ஆனால் ஓடுற தண்ணியில் ஆறில் குளிக்கிறதுன்றது அது ஒரு தனி சாமர்த்தியம் இருக்கணும். அதுக்கு நம்ம பாட்டுக்கு பாத்ரூமில் குளிக்கிற மாதிரிலாம் அங்கே குளிக்க முடியாது, அப்படி குளிக்கவும் கூடாது. ஏன்னா ஓடுற தண்ணிக்கு மரியாதை அதிகம். அதுக்கு தகுந்த மாதிரி உண்டான ரிகார்டெல்லாம் நம்ம கொடுத்த பிறகு தான் நம்ம ஓடுற தண்ணியில் குளிக்கணும். இது ஒரு சாதாரண சின்ன விஷயம். நம்மளுக்கு இந்த ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் நம்மளை போல் உள்ளவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் அப்போது முன்னாடி நாள்லலாம் என்ன பண்ணுவாங்க, குளிக்க இடத்துக்கு போகும்போது குளிக்கிறதுக்கு உண்டான யோசனையை வச்சுட்டா போகிறோம். இப்போ வீட்டுக்குள்ளேயே வாசலில் நிற்கும் பொழுது நான் ஃப்ரண்ட் டோர்லேயே குளிக்கிறத பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒரு ஃபியர் வரப்போகிறது, ஒரு ஆங்ஸைட்டியே வருதுன்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த பிரச்சனை வரும்போது அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம், நாட் பிஃபோர் தட். அது என்னவோ ஒரு வாரம் கழிச்சு வரப்போகிறதுக்கு இப்போ பிடிச்சா அதுக்கு என்ன பண்ண வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை. மனம் தயாராக இல்லை, தனக்கு எதுவும் தீங்கு நடந்து விடும் அப்படின்ற அந்த நடக்கக்கூடாதுன்ற எண்ணத்தினால நம்ம சிறப்பான சில வேலைகளெல்லாம் தடுத்துக்கணும். we can prevent ourselves, we can என்ன பண்ண முடியலாம், நம்மளை பாதுகாத்துக்க முடியும் அப்படி தான் நினைக்கிறோம். இல்லை, ஒரு இடத்துல என்ன நடக்கிறதோ அங்கே நம்ம இருந்தால் நம்மளுக்கு அது நடக்கும். நம்ம அந்த இடத்த விட்டு வெளியில் அது போட்டு நடக்காதான்மா. இப்படி திடீர்னு ஒரு இடத்து இருக்காமல் போக முடியுமா? இல்லை, இருக்கிற இடத்துல தொடர்ந்து இருக்கத்தான் வேணும். அந்த ஏரியாவில் என்ன நடக்கிறதோ அது நமக்கு இல்லாமல் நடக்கும். அது இன்டென்சிட்டி வேணால் குறைவாக இருக்குமே தவிர நிச்சயமாக அங்கே நடக்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு சேர்ந்து தான் நடக்கும். அப்படின்னு இதை புரிஞ்சிக்காம நம்ம யூ வாண்ட் டு ப்ரிவெண்ட் அவர் செல்ஃப், யூ வாண்ட் டு சேஃப் கார்ட் அவர் செல்ஃப் அப்படின்னு நினைக்கிறோம். அன்வான்ட் சேஃப் கார்டு கிடைக்கணும்னு நினைக்கிறதுனால த கண்டினியூஸ் நாகிங் தாட் மேக்ஸ் அஸ் டு ஃபீல் ஆங்ஸைட்டியாக இருக்கும். அந்த ஆங்ஸைட்டியாக இருக்கும்பொழுது என்ன இருக்கும், படப்படப்பு அதிகமாக இருக்கும், ஹிருதயம் சரியாக துடிக்காது. மோரோவர் அந்த நேரத்தில் ஷாலோ ப்ரீத்திங் வேறு பண்ணுவோம். ஷாலோ ப்ரீத்திங் இட் மேக்ஸ் இட் மோர் ஃபர்தர் ஒர்ஸு, அதெல்லாம் நடக்கும். ஆனால் இதுபோல் ஒரு கண்டிஷனுக்கு இசை சிறப்பாக பயனுள்ளதாக இருக்கும், சிறப்பான பயனை செய்யும். அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு ஆங்ஸைட்டின்னு சொல்கிறத அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் இல்லாததுனால தான் ஆங்ஸைட்டி இருக்கு. அதனால் தொடர்ந்து இசையை கேட்கும் பொழுது, அதாவது பேசிவ் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் தெரப்பி இந்த இடத்துல ஒரு சிறந்த காரணியாக அமைந்து அது அந்த ஆங்ஸைட்டிலேருந்து வெளியில் வர பண்ணும். ஏன்னா இந்த தொடர்ந்து இது இசையை கேட்க சொல்லுவோம். இது எப்படி கேட்குறதுன்னு அந்த மியூசிக் தெரப்பிஸ்ட்டு கண்டிப்பாக சொல்லி தருவாங்க. அதை என்ன செய்யலாம், தொடர்ந்து அதை கேட்கும்பொழுது ஒரு 2 மணி நேரத்தில் அட் த மோஸ்ட் 2 சிட்டிங்கில் கேட்கறதுக்குள்ளேயே அது என்ன செய்யும், சரியா சிறப்பான அளவு அந்த ஆங்ஸைட்டியோட இன்டென்சிட்டியை நிச்சயமாக குறைக்கும்.
ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே யூ கம் டு த நார்மாலிட்டி. நமக்கு தான் ஆங்ஸைட்டி இருந்ததா 2 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த 2-3 டேஸ்ன்றதுக்குள்ளே இந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த முடுலா அபுலாங்கட்டா இருக்கே நம்ம மூளையில் அது சிறப்பாக பணி செய்வதற்கு செய்யும். அப்புறம் வந்து டீப் ப்ரீதிங் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுப்போம். டீப் ப்ரீதிங் பண்ண பிறகு இந்த ஷாலோ ப்ரீதிங்லேருந்து வெளில வந்தாலே த வர்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதே இட் கெட்ஸ் வர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆங்ஸைட்டி வர்சன் ஆகாமல் அது என்ன பண்ணோம், ஒரு மேல் லெவல்லேருந்து நார்மாலிட்டிலேருந்து நார்மலுக்கு பேஸ் லெவலுக்கு வந்துடுவோம். த மைண்ட் கெட்ஸ் காம் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன ஆகும், இசையை தொடர்ந்து கேட்கும்போது பிரெயினில் இது என்ன பண்ணும், கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ்க்காக டோப்பமைனும் செரட்டோனின் லெவலையும் குவாலிட்டி வைஸ் என்ஹான்ஸ் பண்ணோம். அந்த கிளம்ஸி ஆஃப் தாட்ஸ் இருக்க, வாண்டாத யோசனைகள், தவறான இருக்க, அந்த தாமசமான குணம் இருக்க, அதாவது அஜ்ஞானமாக இருக்கும், அதாவது விஷயங்களை தெளிவாக புரிஞ்சு கொள்ளாத ஒரு நிலைமை, அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம். இதற்கு என்ன பண்ணோம், இசை ஒரு நல்ல உறுதுணையாக அமையும். அதனால் பாசிவ் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் தெரப்பி சப்போர்ட்ஸ் டு கம் அவுட் ஆஃப் ஆங்ஸைட்டி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதை பற்றின ஒரு ஆராய்ச்சி கட்டுரையெல்லாம் www.emusictherapy.com வேர்ல்டு வைட் வெப்சைட்டில் அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தாக்க அந்த ஆங்ஸைட்டியிலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சி கட்டுரையும் பார்க்கலாம், அந்த இசையும் அதில் தொடர்ந்து கேட்கலாம். இதுக்கப்புறமா இன்னும் என்ன விவரமாக அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.